சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. விருச்சிக ராசி லக்னம். காலபுருஷனுக்கு 8வது வீடு, செவ்வாய் புகானுடைய ஆட்சி வீடு. இந்த விருச்சிக ராசி லக்னத்தில் கேது புகான் உச்சம் பெறுகிறார். காலபுருஷனுக்கு 4ஆம் வீட்டின் அதிபதி சுகஸ்தானாதிபதி சந்திர புகான் நேசம் பெறுகிறார். விருச்சிக ராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் கேது புகான் உச்சம் பெறும்போது கோச்சாரத்திலும் சரி, உங்கள் சுய ஜாதகத்திலும் சரி, கேது பலமாக இருந்தால் நீங்கள் அறிவியல் விஞ்ஞான பூர்வமாக யோசித்து சிந்தித்து உலக சாதனை செய்யலாம். கேது உச்சம் பெறும்போது விருச்சிக ராசி லக்னத்திற்கு, இந்த ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு மந்திர உபதேசங்கள் உண்டு. மந்திரம் நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள். விருச்சிக ராசி என்பதற்கு கேது திசை 7 ஆண்டு காலம் உண்டு. விருச்சிக ராசி அதிபதி செவ்வாய்க்கு 7 ஆண்டு கால திசை, கேது பகவானுக்கும் 7 ஆண்டு கால திசை உண்டு. இந்த விருச்சிக ராசி லக்னத்தில் முதல் நட்சத்திரமாக குரு பகவானுடைய விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம் அமர்ந்திருக்கிறது. இந்த விருச்சிக ராசி லக்னத்தில் 2 பேர் பிறப்பது, இரட்டை பிறப்பு இந்த விருச்சிக ராசி லக்னத்தில் உண்டு. காலபுருஷனுக்கு 8வது வீடு மறைவு ஸ்தானம். ராகு போல கொடுப்பாருமில்லை, கேது போல கெடுப்பாருமில்லை என்று ஜோதிடர்களுடைய பழமொழி. ராகு எந்த வீட்டில் அமர்கிறாரோ அந்த வீட்டை விரிவுபடுத்துவார். கேது எந்த வீட்டில் அமர்கிறாரோ அந்த வீட்டை சுருக்குவார், கெடுத்து கொடுப்பார். ராகு எந்த வீட்டில் அமர்கிறாரோ அந்த வீட்டில் கொடுத்து கெடுப்பார். கேது கெடுத்து கொடுப்பார், ராகு கொடுத்து கெடுப்பார். இன்னொரு 7 மாத காலம் விருச்சிக ராசிக்கு 5வது வீட்டிலே ராகு சஞ்சாரம் செய்கிறார். பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்திலே கோச்சாரத்தில் ராகு வரும்போது உங்கள் பிள்ளைகளால் உங்களுக்கு தொல்லை தொந்தரவுகள் வரும். உங்கள் பிள்ளைகள் மூலம் உங்களுக்கு அசிங்க அவமானங்கள் வரும். உங்கள் பிள்ளைகளால் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குன்னு போகிறதுக்கான வாய்ப்புலாம் உண்டு. அல்லது உங்கள் பிள்ளைகளுக்கு நோய் நொடி தொந்தரவு, மருத்துவ செலவு, அவங்களுக்கு படிப்பில் தடை, வேலை தொழில் வியாபார தடை, இப்படிலாம் பிள்ளைகளுக்கு தொந்தரவுகளை காட்டும். பூர்வ புண்ணியஸ்தானத்திலே ராகு வரும்போது அவர் பூர்வீக சொத்துக்கள் வழியில் பங்காளிகளிடம் தொந்தரவுகளை பிரச்சனை ஏற்படுத்துவார். குடும்பத்தில் சித்தப்பா பெரியப்பா பங்காளிகள் அவர்களுக்கு இறந்து கர்மகாரியங்கள் ஏமகாரியங்கள் செய்யக்கூடிய நிலைலாம் ஏற்படும். விருச்சிக ராசிக்கு 11வது வீட்டிலே உபஜயஸ்தானத்திலே வெற்றி ஸ்தானத்திலே கேது அமர்ந்திருக்கிறார். 11ஆம் வீட்டிலே கேது வரும்போது விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பெரும்பாலும் மொத்த உடன்பிறப்பு இருக்க மாட்டாங்க. பெரும்பாலான விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மொத்த உடன்பிறப்பு இல்லை. நீங்கள் தான் குடும்பத்தில் முதல் பிள்ளையாக இருப்பீங்க. 11வது வீட்டிலே கேது இருக்கும்போது பெரும்பாலும் உங்கள் அக்கா அண்ணன் மொத்த உடன்பிறப்பு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தொந்தரவுகள் தொல்லைகள் வரும். லாபம் வரலைனாலும் விருச்சிக ராசி என்பளுக்கு ஏதோ சராசரியாக போயிட்டுருக்குது. 11வது வீட்டிலே புதனுடைய வீட்டிலே கேது அமர்ந்திருக்கும் போது சக பணியாளர்கள் உங்களை பற்றி முதலாளியிடமோ உயர் அதிகாரிகளிடமோ போட்டு கொடுக்குற மாதிரி உங்கள் பதவி உயர்வில் தடை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். 2025ஆம் வருடம் மே மாதம் விருச்சிக ராசிக்கு தொழில் ஜீவன கர்மஸ்தானத்திலே கேது வரப்போகிறார். சுகஸ்தானமான 4வது வீட்டிற்கு ராகு வரப்போகிறார். கோச்சாரத்திலே 4ஆம் வீட்டிலே ராகு வரும்போது குடிசையில் இருக்கக்கூடியவர்கள் கூட கோபுரம் போல் 2 அடுக்கு 3 அடுக்கு மாடி வீடு கட்டலாம். விவசாய நிலம், வீட்டு மனை, நிலபுல சொத்துக்கள் வாங்கலாம். இது ராகு கேது பெயர்ச்சிக்கு முன்னாடியே நடக்கும். இன்னொரு 7 மாத காலம் இருக்குது. இந்த 7 மாத காலத்திலே நடக்கும். நல்லா வீடு கட்டலாம்,
நிலபுல அசைய சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பெலாம் வரும். அப்படி இல்லை, அது வாங்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னா, வீடு நிலபுல சொத்துக்கள் விற்கிறதுக்கு விலை சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு விற்பதற்கான நல்ல விலை வரும். நீங்கள் விற்றுட்டு வேற இடம் போய் வீடு கட்டலாம், நிலபுல சொத்துக்கள் வாங்கலாம். சுகஸ்தானத்திலே ராகு பகவான் வரும்போது தாயார் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நீங்கள் படிக்கும் வயதில் இருக்கிறீர்கள் என்றால், படித்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் படிப்பில் மிகுந்த கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். சுகஸ்தானத்திலே ராகு வரும்போது பெரும்பாலும் சுகக்கேடு ஏற்படுத்துவார். சுகம் கொடுத்து, ராகு என்றாலே கொடுத்து கெடுக்கக்கூடியவர். தகாத உறவு, கெட்ட பழக்க வழக்கம், எதிர்பாலினவர்கள் வழியில் சுகம் கொடுத்து உங்களை கெடுக்கக்கூடிய அமைப்பெலாம் உண்டு. வண்டி வாகனங்களில், வீடு நிலபல சொத்துக்கள் வழியில் ஏதோ ஒரு பக்கம் விரயங்களையும் இந்த ராகு பகவான் ஏற்படுத்தி விடுவார். விருச்சிக ராசிக்கு தொழில் ஜீவன கர்மஸ்தானத்திலே கேது அமரும் போது ஒரு நிலையான வேலை, 10லே பாவினாச்சும் அமர வேண்டும், பாம்புனாச்சும் அமர வேண்டும் அப்படின்னு ஜோதிட பழமொழி. விருச்சிக ராசிக்கு 10வது வீட்டிலே சிம்ம ராசியில் கேது வரும்போது நிரந்தர வேலை, நிரந்தர சம்பளம், நிரந்தரமாக மாத சம்பளம் வாங்கக்கூடிய அமைப்பு உண்டு. 10ஆம் வீட்டிலே கேது வரும்போது போட்டி, பொறாமை, கண் திருஷ்டி, செய்வனை இப்படிலாம் உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்பு உண்டு. இந்த ராகு கேது என்றாலே அமானுஷ்ய சக்திகள், மறைமுகமாக ஏதோ ஒன்று கெடுக்குது, வாழ்க்கையில் முன்னேற முடியாமல் பின்னாடி பிடிச்சி இழுக்குது அப்படின்னா இந்த ராகு கேதுவுடைய தொந்தரவுகள் அந்த ராசிக்காரர்களுக்கு இருக்கும். 10ஆம் வீட்டிலே கேது வருவதும் சுகஸ்தானத்திலே ராகு வருவதும் விருச்சிக ராசி லக்ன அன்பர்களுக்கு 50% நற்பலன்கள் உண்டு. விருச்சிக லக்ன அன்பர்களுக்கு ராசியை விட தற்போதைய நிலை மிக கடுமையாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு 4வது வீட்டிலே சுகஸ்தானத்திலே சனி பகவான் அமர்ந்து சுகக்கேடு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். சனி பகவான் பார்க்கக்கூடிய 3 வீடுகளும் மிக கடுமையாக போயிட்டுருக்குது. சனி பகவானுடைய 3ஆம் பார்வை 6வது வீட்டின் மேல் விழுகிறது. விருச்சிக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸு, சட்ட சிக்கல், தேவையில்லாமல் உங்களுக்கு சண்டை சச்சரவுலாம் வரும், கடன் காட்சி தொந்தரவுலாம் வரும். சனி பகவானுடைய 7ஆம் பார்வை தொழிற்ஸ்தானத்தில் இருக்கும்போது தொழில் மூலம், வேலையின் மூலம் விரயங்கள், நஷ்டங்கள், போட்டி பொறாமைகளை சந்திக்கக்கூடிய நிலையாக இருக்கும். விருச்சிக லக்னத்தையே சனி பகவான் பார்வை செய்யும்போது எதை எடுத்தாலும் எதை செஞ்சாலும் ஒரே மந்தமாக இருக்குது, ஒரே தலைவலியாக இருக்குது. தலையில் கண்ணு, காது, மூக்கு, வாய், பல் இப்படி ஏதோ ஒரு பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு ஒரே புலம்பலாக விருச்சிக லக்னக்காரர்களுக்கு இருக்கும். விருச்சிக ராசி என்பளுக்கு 50% சுகஸ்தானத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய சனி பகவானால் அர்த்தாஷ்டம சனியின் அவஸ்தைகள் அனுபவித்து கொண்டிருக்கிறீர்கள். நோய் நொடி தொந்தரவு, மருத்துவ செலவு, வீடு மனை வண்டி வாசல் மூலம் உங்களுக்கு தொந்தரவுகளை காட்டும். 4ஆம் வீட்டிலே சனி பகவான் அமர்ந்திருக்கும் போது விருச்சிக ராசி என்பர்கள் புதிய வீடு, வண்டி, வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்பெலாம் உண்டு. எல்லாம் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளணும். சுகஸ்தானத்திலே சனி பகவான் அமர்ந்திருக்கும் போது படிப்பு தடை ஏற்படுத்தும். உயர்கல்வி தொடர முடியாது, படிப்பில் தடங்களை ஏற்படுத்தும். சித்தப்பா, பெரியப்பா, பங்காளிகள் வழியில் கர்மகாரியங்கள், ஏமகாரியங்களை செய்யக்கூடிய நிலையை இந்த சனி பகவான் ஏற்படுத்துவார். 2025ஆம் வருடம் மே மாதம் வரை உங்களுக்கு தனம்பாக்கு குடும்பஸ்தானாதிபதி 7ஆம் வீட்டில் அமர்ந்து சப்தம பார்வையால் விருச்சிக ராசி லக்னத்தை பார்வை செய்து கொண்டிருக்கிறார். குரு பகவான் 7ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கும் போது விருச்சிக ராசி என்பளுக்கு தடைப்பட்டு கொண்டிருந்த, தாமதப்பட்டு கொண்டிருந்த திருமணம் உடனே நடக்கும். அது முதல் தாரமாக இருந்தால் சரி, 2ஆம் தாரமாக இருந்தால் சரி, திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புண்டு. பெருஞ்செல்வம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புண்டு. வாழ்க்கை துணை வழி ஆதாயம் உண்டு. குருபகானுக்கு பகை வீடு ரிஷபம் சுக்கரபகானுடைய வீடு.
விருச்சிக ராசிக்கு 7ஆம் வீட்டிலே குருபகான் அமரும்போது விருச்சிக ராசி லக்னக்காரர்களுக்கு குருபகான் வந்து எப்போதுமே 2 பலனை கொடுக்கக்கூடியவர். தொட்டிலையும் ஆட்டுவார், குழந்தைய கிள்ளியும் விடுவார். பணத்தையும் கொடுப்பார், உங்களுக்கு வந்து வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸையும் கொடுப்பார். பிள்ளைகள் மூலம் ஆதாயமும் வரும், பிள்ளைகள் மூலம் தொந்தரவும் வரும். இப்படி 2 கட்டாம் பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பு குருபகானுக்கு உண்டு. விருச்சிக ராசி லக்ன அன்பர்கள் 2025ஆம் வருடம் மே மாதத்துக்கு பிறகு ராகு கேது பயிற்சியின் மூலம் ஒரு நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு உண்டு. குருபகான் வந்து அஷ்டமத்திற்கு செல்வார். குருபகானுடைய 9ஆம் பார்வை சுகஸ்தானத்தின் மேல் ராகுபகான் மேல் விழும். குரு 8ஆம் வீட்டிற்கு சென்றாலும் விருச்சிக ராசி லக்னக்காரர்களுக்கு சுகக்கேடு நீங்கி சுகம் கிடைக்கப் போகிறது. வீடு, நிலம், அசையா சொத்து, வண்டி, வாகன யோகம் உண்டு. உங்களுடைய தலை விதியை மாற்றக்கூடிய கிரகம் வந்து கேது. இந்த ராகு கேது பயிற்சியில் உங்களுக்கு வந்து தொழில் அபிவிருத்தி அடையும். விருச்சிக ராசி லக்ன அன்பர்களுக்கு கேது திசை உண்டு. 7 ஆண்டு காலம் கேது திசையை சந்திக்கக்கூடியவர்கள். இந்த கேது திசையில் வந்து ஒரு இடத்துல நிற்க விடாது. நிறைய கோயில் குளம் செல்ல வைக்கும். பணங்காசு வந்து சேமிக்க முடியாது. கேது திசை நடக்கக்கூடியவர்கள் முடிஞ்ச வரைக்கும் மலை மேல் உள்ள சிவன் கோயிலுக்கு சென்று சிவனை வழிபாடு செய்யுங்க. இல்லைன்னா திருவண்ணாமலை கிரிவலம் செல்லுங்க. இது வந்து விருச்சிக ராசி லக்ன நண்பர்களுக்கு கேது திசை நடந்துச்சுன்னா சுகக்கேடு நீங்கி சொந்த பந்த உறவுகளிடம் பகை இல்லாமல் நீங்கள் வந்து பார்த்து கொள்ளலாம். மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.